ஒரு பெண்ணை பார்த்தால் தாய் என்றும் தமக்கை என்று நினைக்க வேண்டும். அப்பெல்லாம் நினைச்சா ஆம்பளை எங்க போட்டு நான் இறுக்கி பிடிச்சா 8 நாளைக்கு இறைய எடுக்க மாட்டேன். ஏறி அடிச்சுனா 8 நாள்ல புள்ள பெற்றுவாங்க. கைதை அவங்க ஆயா அப்படிதான் பெற்றுச்சு அவன்கிட்ட. அதான் பழகுது. 75 வயசு ஏண்டா ஒரு பிள்ளையாக பிறப்பது பெரிதல்ல. நல்ல மாணவனாக பேரெடுக்க வேண்டும். நல்ல தாய் தந்தையருக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். அம்மா ஒரு தேசத்துல ஒப்ப ஒரு தேசத்துல இருக்கிறான் சொல்லி என்ன புண்ணியம். கடத்தலவியாகுமா தான் பெற்ற செல்வம், நீரளவியாகுமா நீராம்பல், உடலவியாகுமா நுண்ணறிவு, குணத்தலவியாகுமா குணம். இவன் குணம் அந்த மாதிரி குணம், அதனால இவன் குணம் அந்த மாதிரி குணம். அறிவு கட்ட கழுத உண்மை பெங்களூர்லயும் ஒப்ப துபாயிலையும் கிடக்குறான். 10-15 வருஷமா வராத பாப்பாவை சென்னையில விட்டுருக்காங்க. அங்க இருந்து 18,000 சம்பளம் வாங்கி அனுப்புது இவனுக்கு. அதை வாங்கி போட்டா குடிச்சு வாகனம் மாசம் 18,000 சம்பளம் வாங்க வைக்கணும் பாக்குறீங்க. யூடியூப்ல போட்டு வர அப்புறமா பாடுறா நல்லா இருக்கா. அதான் போன் பண்ணி கேக்குறதுதான். ஒரு பெண்ணை பார்த்தால் வாங்கம்மா எப்ப வந்தீங்க, என்ன சமாச்சாரம், இவ்வளவு அழகா இருக்கீங்களே. நீ தூரம் எப்ப வந்த, எத்தனை பேர் வச்சுற, எத்தனை பிள்ளை அறிவு கட்ட கழுத. இது மாதிரி ஒரு பெண்களிடத்திலே சென்றாய் ஆனால் அப்புறம் அசிங்கமா போயிடுவேன். தேவையில்லை. கண்டு கண்டு காதல் கொண்டால்
முருகா 6 முகத்தோடும் 12 கரத்தோடும் கூட ஒரு கிராமத்துல இருக்கிறிய முருகா. அடுத்த வருஷம் இதே மாதிரி இவனுக்கு ஆகணும் என் சொந்த சாவல இப்படியே ஒரு ஆட்டம் வச்சிடலாம் சத்தியமா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏ. இப்பயாவது ஒரு நைட் ஆட்டம் வச்சுக்கிறாங்க நான் இன்னும் 2 நைட் சேர்த்து ஆட்டம் ஏய் சக்தி உள்ள தெய்வம் அது அப்படியே ஆயிடும் என் மாமனை யானு கேளு ஏ தூரத்துல இருந்து கூடலூருக்கு வரணும் குட்டம் பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்க குடும்பத்துல இருந்து கூடலூருக்கு வரணும்னா ஒரு பையன் பஸ்ல ஏத்த மாட்டான் ஆறு சொன்னா ஆமா அவன் ஏத்தாம விடுவானா ஏன் என்ன பின்ன நீங்க சீட்டு பிடிக்க என்னென்ன போடுவீங்க நாங்க செருப்பு போடுவோம் தாவணி போடுவோம் விளக்க மாத்த போடுவோம் முறத்தை கூட போடுவோம்டா நீங்க அதெல்லாம் போட்டு பிடிக்கணும் ஏ. ஐயாக்கு அதெல்லாம் தேவையே இல்ல ஏன்? பஸ் கிளம்புக்கல ஏ. போய் ஓல்டு அம்மா, அப்பா அப்படி நின்னுட்டு பஸ் அப்படிக்கோ ஏ. முதுக படிக்கட்டுல கால வைப்ப அப்பா. பின்னாடி 6 சீட்டு முன்னாடி 6 சீட்டு தானா காலி ஆகும் 12 சீட்டா உனக்கு காலியாகும் குட்டம் பிடிச்சவங்க கூட உட்காருவான் பின்ன அப்புறம் காலியா தான் ஆகும் பஸ்ல எவனா ஒருத்தன் உட்காரோனா உட்கார மாட்டாட்டா மணியே ஏ. ஆமாச்சா நானே மச்சானும் நானே மச்சானும் கல்லு கடை போவோம் உன்னை எவனே செருப்பால் அடிச்சு அடி போட்டுருவான் குட்டம் பிடிச்ச தண்ணி எங்கடா கல் தராங்க போறாங்க ஆச்சனா ஆமா. தனியா ஒரு மரத்து கல்லு இறக்கி குத்துணும் ஏ, குடுக்கலன்னா கல்லு கொடுத்த கை விட்டு அலசுவேன் எந்த கருவேப்பிலை பிடிச்சவன் குடிக்க போறான் ஏண்டா தாமாரி இப்படிதான் அப்புறம் உனக்கு தான் குடிக்கணும் நீ அது மட்டும் இல்ல ஏ. இப்படி வா எப்படி பிரகாஷ் ஆமாச்சா விட மாட்டானே ஒருத்தன் உன் வீட்டுல சண்டை நடந்தா நீ எதை அடிப்ப தடி எடுப்போம் இல்ல கையால அடிப்போம் நீ எதை தேடுவ ஆமா. எங்க மாதிரி ஆள் எதுவுமே தேட தேவையில்ல சும்மா அடிச்சு அப்படியே அரசங்கள் அடிச்சா எப்படி இருக்கும் ஒரு 10 ரூபா நோட்டை 100 ரூபா கொடுத்தா உன்னால எண்ண முடியுமாடா நீ அதெல்லாம் தேவையில்ல ஏ இந்த மாதிரி ஆளுகிட்ட ஏ. அதே பூரா சில்லறையா மாத்தி ஒரு காயினா கொடுத்து பாரு சும்மா டப்பு 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 டப்புன்னு இது மாதிரி பெண்கள் மீதே உனக்கு துயரமாக இருந்ததுன்னு வச்சுக்க இந்த மாதிரி ஆயிடும் இது போல தேவர்கள் எல்லாம் அசிங்கமா இருக்காங்கடா யாரா தெரியுமா அண்டர் மூடி தேவரெல்லாம் அண்டர்கள் முனிவர்கள் தேவர்கள் அத்தனை பேர்களோ பெண்ணாக இருக்கிறார்கள் பெண்ணார்கள் ஐயா ஐயா யாராரு போயிருக்காங்க தெரியுமா அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணால் அந்த சந்திரன் கெட்டதும் என்னடா பையன் நினைச்சிட்டு இருக்கிறபடி அது போல இந்திரன் சந்திரன் இவர் ஆவணம் அத்தனை பேரும் பெண்களால் கட்டிருக்கிறார்கள் இது போல ஆச்சுன்னு வச்சுக்க கட்டிய பொண்டாட்டி கூட அந்தமா முனிவர் எல்லாம் அடங்கினார் ஓடிக்குள்ள அது போல சத்தியமா இந்த மாதிரி வந்துச்சுன்னா பொண்டாட்டி சோறு போட தேவையில்லை ஏன் யானு கேளு இப்ப கல்யாணம் பண்றலாம் பொண்டாட்டி கல்யாணம் பண்றா ஃபர்ஸ்ட் மாமியார கல்சன விடுறது கம்மியாச்சு மாமி உனக்கு என்னடா வேணும் அக்காதான் வேணும் அக்கால போய் சேர்த்துக்கலாமா அடிவட்ட கழுதா இந்த மாதிரி புழ பண்ணி ஒருத்த பொண்ணு கொடுக்க மாட்டான் அவனுக்கு எனக்கு பொண்ணே தாத்தா சொல்றி அப்புறம் என்ன பண்றது போலீஸ்காரனா கூட்டிட்டு போய் ராத்திரி 3 மணிக்கு கூட்டிட்டு போய் குத்து ஆகி பொண்ணு போயிட்டேன் அது போல ஒரு பெண்ணாக பிறந்தவன் ஒரு ஆணாக பிறந்தவன் ஒரு பெண்ணை பார்த்து வாங்கம்மா எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்கணும் கட்டிய மனைவி கூட அவன் தட்டுல ஒரு சோறு
பள்ளிக்கொடியின் மீது கிடந்ததா எனக்கு வள்ளிநாயகம் ஆண்மையத்திலே பிறந்தவள். ஆண்மையத்திலே பிறந்து வள்ளிக்கொடியின் மீது கிடந்தபடியினால் என் தந்தையாகிய வேடுவகுல தலைவர் வேட்டையாடும்படியாக காட்டிற்கு வர என்னை பார்த்து அழகான பெண் குழந்தை இருக்கிறதே என்று எடுத்து சென்று வள்ளிக்கொடியின் மீது கிடந்தபடியினால் எனக்கு வள்ளிநாயகம் வள்ளிநாயகம் என்று பெயர். அப்படிப்பட்ட வேடுகுலத்திலே பிறந்து நானூறு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து யாரை மாறிட்டேன் தெரியுமா? வேடுகுல தலைவர் என்று அதாவது நம்பிராஜனுக்கு பிள்ளையாக பிறந்து அது 6 முகத்தோடும் 12 கரத்தோடும் இருக்கின்றாரே அந்த முருகப்பெருமானை காந்தர்வ விவாகம் அதெல்லாம் காதல் கல்யாணம். அதாவது காந்தர்வ விவாகம் என்பது அதான் லவ் பண்ணி கல்யாணம். லவ் பண்ணி கல்யாணம் பண்றது. லவ் பண்றதா? நான் சிறு வயதிலே காட்டிற்கு அதோ திணை புகழும் சோலைக்குள்ளே அதோ ஆயில் ஓட்டும்படியாக என் தாய் தந்தையர் இருவரும் எனக்கு கொடுத்தார்கள். கவண்டு எடுத்துக்கொண்டு காட்டிலே சென்று திணை புகழும் சோலையிலே ஆயில் ஓட்டி கொண்டு வந்தேன். அப்படி குறி ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது வேடுவனாக வந்தார் முருகப்பெருமான். எப்படி வேடுவனாக? எங்கள் குல தலைவன் போல வேடுவனாக வந்தார். அவரை துரத்தினேன். அதுவும் எங்க அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். அப்படியே வேங்கை மரமாகி விட்டார். அது மட்டுமல்ல வளையல்கார செட்டியை போல் வந்து எனக்கு வளையல் அணிவித்தார். ஆமா, அது மட்டும் இல்லாமல் கடைசியிலே பிராமணராக அதாவது கிழவராக உருவத்தை கொண்டு தேனும் திணை மாவுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்து எனக்கு பசிக்கிறது என்று தேனும் திணை மாவையும் வாங்கி அற்புதமாக சுவைத்து சுவைத்து சாப்பிட்டார் முருகப்பெருமான். பார்த்தார், இந்த பொண்ணா நம்மள கல்யாணம் பண்ணணும், நாம இவளை கூப்பிடக்கூடாது அப்படி என்று நினைத்து தன் அண்ணனாகிய விநாயக பெருமானை காட்டிலே நினைத்தார். அந்த வேடுவ குல தலைவருக்கு நான் பிள்ளையா பிறந்தனே தவிர எல்லா மிருகத்துக்கும் நான் பயப்படவே மாட்டேன். யானையை கண்டால் காத வழி தூரம் ஓடி மறைவேன். அப்படியே பார்த்தா ஏன்னா அது ஒண்ணு பேரே உருவத்துல பெருசா இருக்கும். ஆமாண்டா, இந்த மாதிரி உருவம் என்ன அம்மா பெருசு கம்யூனிட்டி. அப்படி முருகப்பெருமானானவர் அண்ணனாகி விநாயக பெருமானை நினைத்தார். அண்ணா, இந்த வள்ளிநாயகம் என்னை வந்து கட்டிப்பிடிக்க வேண்டும் அப்படி என்று நினைத்தவுடனே கிழவராக இருந்த கிழவராக இருந்த முருகப்பெருமானை யானையை கண்டவுடனே ஓட்ட ஓட்டமாக ஓடி சென்று முருகப்பெருமானை கட்டிப்பிடித்து அப்பொழுதுதான் 12 கரத்தோடும் 6 முகத்தோடும் காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். புரியுதா? அப்படி காட்சி கொடுத்த உடனே அப்பொழுதைய திருமணத்தை செய்து அங்கிருந்து இல்லறத்துக்கு வந்து பாக்குற எனக்கு முன்னே ஒரு சக்காலத்தி அங்க வந்திருக்கிறாடா. அவதான் தேவகோமான் மகளாகிய தெய்வ யானையை சேதனமாக கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு தெரியல. அக்கா கரீனாலதான் பேசத்த பாரு. இருவருமாக இதர வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க எடுத்து வைக்கிறோடியா எப்படி இருக்கிறது பார்த்தாயா? அது படை வீடு கொண்டாது முக